அவரும் கேட்பாரு. என்னுடைய பெயர் அருண்குமார். நான் இங்கே மாம்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர். பனங்காட்டுப்பாக்கம், கொளத்தூர், வெளிச்சை, சோனலூர், மாம்பாக்கம் மொத்தம் 5 ஊராட்சி 11 ஆம்லேட் வில்லேஜ் சேர்த்த அந்த ஏரியாவுக்கு ஒன்றிய கவுன்சிலராக இருக்கேன். வழக்கறிஞராக பணிபுரிகிறேன். இப்போ இந்த பொங்கல் திருவிழா முன்னிட்டு இப்போ இருக்கிற என்னுடைய 5 ஊராட்சியில் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அன்பு அண்ணன் தாமோ அன்பரசன் அண்ணன் அவர்களும், ஒன்றிய பெருந்தலைவர் திரு SRL இதயவர்மன் அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் அவங்க பொதுமக்கள் எல்லாரையும் போயிட்டு அணுகணும். கட்சிக்காரர்களை மட்டும் பார்க்காம பொதுமக்கள் அனைவருக்குமே போயிட்டு நம்ம உங்களால் முடிஞ்ச நலத்திட்ட உதவிகளை செய்யணுன்ற ஒரு கோரிக்கையை வச்சாங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி இந்த 5 ஊராட்சியில் இருக்கிற அனைத்து பொதுமக்களுக்கும் பொங்கல் தொகுப்பு, புடவைகள் மற்றும் கேலண்டர், மஞ்சப்பை எல்லா திட்டத்தையும் துவங்கி இன்றைக்கி செயல்படுத்தி வந்துட்டு. இப்போ கவர்மெண்ட்டே இந்த பொங்கல் பரிசு தராங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு மக்கள் கொடுக்குறீங்க, என்ன காரணம்? கவர்மெண்ட்டு அவங்களால முடிஞ்சது எல்லா மக்களுக்கும் சென்றடையணும், பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்கிறாங்க. இன்றைக்கி நான் கொடுக்குறது என்னுடைய மக்கள், இந்த பகுதி மக்களுக்கு எனக்கு வாக்களித்து செஞ்ச மக்களுக்கு நான் செய்யணுன்ற அடிப்படையில் எல்லா மக்களுக்குமே நான் செய்யணும். எல்லா மக்களும் எத்தனை பேராக இருப்பாங்க? குறைஞ்சபட்சம் ஒரு 7000 குடும்பம் இருக்கும். ஒரு 10,000 பேர் இந்த நலத்திட்ட உதவி போய் சேரணும்னு சொல்லிட்டு. சிறு வயது பெண்களும் சரி, பெரு மூதாட்டிகளுக்கும் எல்லாருக்கும் அனைத்து வயது வரவங்களுக்கும் சரி. அப்போ ஆண்கள் என்ன பாவம் பண்ணாங்க? ஆண்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு நம்ம இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் நிறைய செயல்திட்டங்கள் செயல்படுத்திட்டு வரோம், செயல்திட்டங்கள் பண்ணிட்டு வரோம். சொல்ல போனீங்கன்னா நான் உடற்பயிற்சி ஜிம்முக்கு போகிற பசங்களுக்கு நிறைய பேருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். சொல்லாத லெவலில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நிறைய திட்டங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஆண்களுக்கு பண்ணுறதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். முதல்ல முக்கியத்துவம் மகளிருக்கு. இப்போ திமுக அரசை பொறுத்த வரைக்கும் மகளிருக்கு தான் எல்லாமே கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆண்கள் கொஞ்சம் மன வலையோடு இருக்காங்க. எல்லாமே திமுக அரசு எல்லாமே பெண்களுக்கு மட்டும் பண்ணுறாங்க, ஆண்களுக்கு ஏன் பண்ண மாட்டாங்க? அப்படி இல்லை, ஆண்களுக்கு நிறைய ஸ்கீம் இருக்குது. அது மக்கள் அந்த எடுத்து போய் சொல்கிற ரீச் பண்ணுற விதத்தில் பல பேர் தெரியாமல் இருக்காங்க. ஆண்களுக்கு உண்டான மானியம் எவ்வளோ கொடுக்குறாங்க, லோன்ஸ் கொடுக்குறாங்க மக்களுக்கு. நாங்கள் எங்களுடைய பகுதியில் எவ்வளோ பேருக்கு தெரிவிக்கிறோம். தெரியாமல் மக்கள் தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. வேலைக்கு போகாத ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ லோன் ஸ்கீம்ஸ் இருக்குது. MSME ஸ்கீமில் நிறைய ஸ்கீம் இருக்குது. லோன் நிறைய போகலாம். அதை யூஸ் பண்ணி பண்ணுறோம். இங்கே நாங்கள் அப்ரோச் பண்ணி பண்ணுறோம். தெரியாமல் இருக்கவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி சமமாக பெண்களுக்கும் ஆண்களுக்கும் 2 பேருக்கும் சமமாக தான் நம்மளுடைய அரசு. இப்போ நிறைய மாநில அரசும் சரி, மத்திய அரசும் சரி வாக்குவாதங்கள் ஈடுபடுறாங்க. நீங்கள் காசு கம்மியாக இருக்குது, காசு ஆசையாக இருக்குது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறது? இல்லை, இது காசு கொடுக்குறதுன்றது மக்களாண்ட போட்டி போட்டுக்கிட்டு போய் செயல்படுது. இப்போ கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், ரீசெண்டாக பார்க்குறத பார்த்துருக்கலாம். காசு விஷயத்தில் மத்திய அரசு மாநில அரசு சொல்கிற அளவுக்கு நம்ம சாதாரண ஒரு ஒன்றிய கவுன்சிலர் தான். இங்கே என்ன திட்டங்கள்னால் தமிழக அரசு சிறப்பான முறையில் செயல்படுது. மக்களுக்கு நலத்திட்டங்கள் நல்ல முறையில் வருது. அதே மாதிரி ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் இந்த கட்டமைப்பு இங்கே இந்த 5 ஊராட்சியில் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 25 ரோடுக்கு மேலே போட்டாச்சு. ரேஷன் கடை இல்லாத ஊருக்கு ரேஷன் கடையும் கொடுத்தாச்சு. அதே மாதிரி என்னென்ன பணிகள் இருக்குதோ எல்லாமே செஞ்சேன். ஃபாரஸ்ட் ரோடு இது வரைக்கும் 10 வருஷமாக போன அதிமுக ஆட்சியில் ஃபாரஸ்ட் ரோடு எதுவுமே போடலை. ஆனால் இப்போ திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட சோனலூர் அந்த இணைப்பு சாலை ஒன்று இருக்குது. நான் கூப்பிட்டு போகிறவங்கள அந்த சாலையெல்லாம் பார்த்திங்கன்னா 10 to 15 வருஷமாக ரோடு போடாத ரோடு. இப்போ திமுக அரசு தான் அங்கே போட்டிருக்காங்க. அந்த இணைப்பு ஃபாரஸ்ட் ரோடு எல்லாமே போட்டாச்சு. அதே மாதிரி எந்தெந்த பகுதியில் ரொம்ப 10 வருஷமாக நிறைய இடத்துல சாலை வசதிகளே இல்லாமல் இருக்குது. இப்போ சாலை வசதிகள் பண்ணியாச்சு. திமுக அரசில் துரிதமாக செயல்படுத்திருக்கு. நான் எல்லாருமே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் பண்ண சாதனைகள் என்ன? நான் சாதனைன்னு சொல்ல முடியாது. என்னை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. அந்த மக்களுக்கு என்னால் முடிஞ்ச பணிகளை செய்கிறேன். அந்த பணிகள் பார்த்தீங்கன்னா சோனலூரில் இருக்க அந்த ஃபாரஸ்ட் ரோடு பெரிய ரோடு ஒன்று பண்ணோம். அதுக்கப்புறம் வெளிச்சை ஊராட்சியில் 2 கோடி திட்டத்தில் ஒரே அட்டஸ்டச் ரோடு ஒன்று முதலமைச்சரோட சிறப்பு நிதியில் அந்த ரோடு ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது பண்ணது. பனங்காட்டுப்பாக்கம் புங்கேரி இணைப்பு சாலை ஒன்று, பனங்காட்டுப்பாக்கம் மெயின் ரோடு ஒன்று பண்ணோம். மாம்பாக்கத்தில் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் சுத்திகரிப்பு பிளான்ட் ஒன்று பண்ணிவிட்டு
நம்ம சீவேஜ் வாட்டர் இருக்குல்ல, வேஸ்ட் பண்ணாமல் மொத்தத்தையும் அதை சுத்திகரிப்பு பண்ணி அந்த தண்ணி வந்து பிளான்ட் செடிகளுக்கு யூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு திட்டத்தை இந்தியாவிலே திமுக அரசு எடுத்துகிட்டு வந்த இது மாம்பாக்கம் ஊராட்சிக்கு அதை நாங்கள் பண்ணது பெரிய இந்த ஊராட்சியில் பண்ணது அது ஒன்று பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வெளிச்சை பண்ணியாச்சு, சோனலூர் பண்ணியாச்சு, குளத்தூர் ஊராட்சியில் 2-3 சாலைகள் பெரிய அகலமான சாலைகள் போட்டாச்சு. இப்போ பெருமாள் கோயில் தெரு சாலையை போட்டு முடிக்க போகிறோம். அர்னெக்ஸிலோ கண்ணாபுரம் மெயின் ரோடு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரொம்ப பலதரப்பட்ட மக்கள் வசிக்கிற பகுதி இல்லாமல் இருந்தது, அதுவும் இப்போ ஆர்டர் வந்துச்சு, அந்த சாலையும் போட போகிறோம். பெண்களுக்கு கிராமப்புறங்கள பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு? பெண்களுக்கு கிராமப்புற பாதுகாப்புக்கு அவேர்னஸுக்கு இந்த விஷயமே பாதி பேருக்கு தெரியாது. இப்போது ட்ரைபல்ஸ் இருக்காங்கல்ல, அந்த மக்களுக்கு அந்த பெண்களுடைய எப்படி இருக்கணும் வாழ்வியலே தெரியாமல் இருப்பாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறது நிறைய அங்கே தான் நடக்குது. அதெல்லாம் வந்து இப்போ தமிழக அரசால் ஒரு தனி குழுவே இருக்காங்க, அவங்களுக்குன்னு தனியாக கேர் பண்ணிக்கிறதுன்னு ஒரு குழு வந்து மாதம் அவங்கள பார்த்துட்டு கணக்கு எடுத்துட்டு கணக்கு கொள்ளணும். அந்த குழு வருது, இந்த பகுதியிலே சிறப்பான முறையில் போயிட்டுருக்கு. மகளிருக்கு என்னென்ன அவேர்னஸ் தேவையோ பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த அரசியல் ஆர்வம் ஒன்று இருக்குல்ல, நீங்கள் பிஏபிஎல் முடிச்சுட்டு அரசியல் எது இன்ஸ்பயராக பண்ணீங்க? எதனை அரசியல் வந்து பண்ணணும்னா மக்களுக்கு செயல்படுத்தணும், யார் செய்வாங்கன்றது முக்கியம். நான் பார்த்ததில் இங்கே இருக்கிற ஃபீல்டு, நான் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு மேலே கவுன்சிலராக வேலை செய்கிறேன். இங்கே இருக்கிற மக்கள் குறையை நான் ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல வேண்டியது, நான் ஒரு கவுன்சிலர், நான் போய் சொல்ல வேண்டிய அப்ரோச் பண்ண வேண்டிய இடம் ஒன்றிய சேர்மன். அவர் தான் எல்லா கவுன்சிலருக்கும் மெயின். நான் அவராண்ட ஒரு கோரிக்கை வச்சா ரோடுக்கு அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஃபண்டு எல்லாத்தையுமே பண்ணுவார். அதுக்கு அடுத்த கட்டமாக என்னால் சரி செய்ய முடியாத வேலைகளை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மினிஸ்டருங்களில் இப்போ இருக்க நம்ம எங்களுடைய மாவட்ட கழக செயலர் தாம அன்பரசன் அவர்கள் வந்து 15 நாள் ஒரு வாட்டி கலெக்டர் ஆஃபீஸில் செவ்வாய்க்கிழமைனா மக்கள் குறை தீர்ப்பு முகாம்னு ஒன்று வைக்கிறாரு. அந்த மக்கள் குறை தீர்ப்பு முகாமில் அந்த கொடுக்குற மனுவை பார்த்தீங்கன்னா அதிகாரி அடுத்த 15 நாள் வர்றதுக்கு முன்னாடி அந்த மனுவை பரிசீலனை பண்ணி அந்த நடவடிக்கை எடுத்து அவனுக்கு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அந்த திட்டத்தின் கீழே இப்போ போன வாரம் கூட வந்துட்டு மினிஸ்டர், எம்பி, எம்எல்ஏ, சேர்மன் எல்லாம் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஓப்பன் பண்ணாங்க. லோ வோல்டேஜ்னு ஒரே ஒரு மனு தான் கொடுத்தேன். அது அடுத்த 15 நாளில் வந்து அவங்க நடவடிக்கை எடுத்து அந்த ரெக்டிஃபை பண்ணி அவங்களே வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. அதனால் இங்கே மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இங்கே லோக்கலில் சப்போர்ட்டாக இருந்து என்ன வேலை சொல்கிறாங்களோ, மக்கள் கொடுக்குற கோரிக்கை மனுக்கு என்னென்னவோ டக்குன்னு எனக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கிறதால என்னுடைய பணி கொஞ்சம் இங்கே சிம்பிளாக இருக்குது. ஒன்றிய சேர்மேன் அதை அவர் தான் வந்து கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணி பக்காவாக பண்ணித்தராரு. அப்கமிங் மூவியை பற்றி நந்திவர்மன் ப்ரொடியூசர் நீங்கள், ஏன் இதுக்கப்புறம் படம் பண்ணலை? எப்போ இதுக்கப்புறம் என்னென்ன படம் பண்ண போகிறீங்க? படம் பண்ணலை இல்லை, ஒரு பெரிய ஹீரோ கிட்ட வந்து ஆல்ரெடி படம் போயிட்டுருக்கு, ஷூட்டிங் போயிட்டுருக்கு. தை மாதம் பிறந்தோன்னா அதோட அறிவிப்பு வெளியாகும். நான் நந்திவர்மன் படம் ரிலீஸ் அப்போவே நான் சொல்லியிருந்தேன் அடுத்து ஒரு ஹீரோ கூட பண்ண போகிறேன்னு. ஆல்மோஸ்ட் ஷூட்டிங்லாம் போயிட்டுருக்கு. பொங்கலுக்கு அப்புறமா அறிவிப்பு வெளியாகும். படம் பண்ணுறவங்க அரசியல் ரீதியாக பண்ணும்போது சில பிரச்சனைகளை உங்கள் உள் பிரச்சனையே வந்து இவர் வந்து சினிமா சம்மந்தப்பட்ட ஆளாக இருக்காரு சொல்லிட்டு ஏதாவது பேச்சுவார்த்தை இருக்கும், அது எப்படி எதிர்கொண்டீங்க? அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியிலேருந்து சில எதிர்ப்புகள் பண்ணாங்க. எங்கள் திமுகவை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கும் சினிமாவுக்கும் அந்த சம்மந்தம் இல்லை. அந்த ஃப்ரீனஸ் நம்ம பண்ணுற படம், அதில் எந்த ஒரு இப்போது ஆக்டர்கள் வந்து அரசியலுக்குள்ளே வராங்க, 2-3 பேர் அரசியல் கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஈஸியாக அது மக்கள்கிட்ட போய் சேருது. ஈஸியாக அவங்க ஒரு 4 பொருள் பண்ணிட்டாலுமே மீடியாக்கள் வந்து ஆக்டர் பண்ணுறதுனால ஒரு விஷயம் பண்ணுறது. நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஆக்டர் கொடுக்கறதுக்கும் ஒரு கவுன்சிலர் கொடுக்கறதுக்கும் எப்படியான பிம்பம் போகுது பார்க்குறீங்க? ஆக்டர் சும்மாதான் அவங்க ஸ்டில்லு கொடுத்தாலும் வந்து பண்ணிவிடுவாங்க. இதுதான் இது ரியாலிட்டி. இது தானே நம்ம எவ்வளோ உழைக்கிறோம், கிரவுண்ட் லெவல்லேருந்து உழைக்கிறோம். இப்போ நம்ம டெப்டி சிஎம் இருக்கார்ல, அண்ணன் வந்து ஒரு நாளைக்கு சென்னையில் ஆரம்பித்து ஒரே நாளில் தூத்துக்குடி வரைக்கும் சுற்றுப்பயணம் போகிறாரு. அது வந்து பெரிய விஷயம். இன்றைக்கி அதை பற்றி பேசுகிறத கூட ஆக்டர் சும்மா ஏதோ ஒரு விஷயம் வீட்டில் கூப்பிட்டு கொடுக்குற பொருளுக்கு ஒரு வேலையை கூட இது பல மடங்கு உழைக்கிறவங்களுக்கும் நம்ம கம்பேரே பண்ண முடியாது. நீங்கள் ஆக்டருங்க வந்து அவங்க தனி ஆக்டிங் தான். கிரவுண்ட் லெவலில் வந்து மக்களை சந்தித்தாங்கன்னா அவங்களோட உண்மையான கலை நிலவரம் தெரியும். கிரவுண்ட் லெவலில் சந்தித்தா தான் அவங்களுக்கு அந்த எஃபெக்டிவிட்டியே தெரியும். மக்களை சந்திக்கும் போது தான் அவங்க பிரச்சனைகளை அவங்களுக்கு முடியும். மக்களை சந்தித்து நேரடியாக போகாத வரைக்கும் அவங்களால அரசியல் உள்ளே உட்காந்து பேசுகிறதுக்கும் கிரவுண்ட் லெவலில் போகிறதுக்கும் வித்தியாசம் எவ்வளோ. இப்போ சொன்னீங்க ஒரு முக்கியமான ஒரு ஹீரோன்னு சொல்லிட்டு
யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? முக்கியமான ஹீரோனா ஒரு பெரிய ஹீரோ. தலையா தளபதியா? இல்லை அந்த அளவுக்குலாம் நாங்கள் பண்ணல, பண்ணுறோம். பொங்கலுக்கு அறிவிப்பு. தேங்க்யூ. நல்லதாக காசு ஒன்றும் போவே இல்லை. தலைவன் நின்று ஓகேவா? சொல்லுங்க. ஜீவ பிரகாஷ் தான். போட்டு ஆமாம் ஆமாம், போட்டுறாதீங்க, சொல்கிறேன். எண்ணி போடாங்க. நம்மளே